ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சிம்பிளான முறையில் செய்யக்கூடிய காய்கறி எதுவுமே சேர்க்காம ரொம்ப செலவு மிச்சமாகக்கூடிய ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் மண் பாத்திரத்தெல்லாம் செய்ய போகிறேன். அதுவும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மண் பாத்திரமும் நல்லெண்ணெய் சேரும்போது. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 100-150 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் வந்து சீசன் தான், நமக்கு விலை கம்மியாகவும் கிடைக்கும். சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து மட்டும் போடுங்க, கட் பண்ண தேவையில்லை. முழுசாக சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 பச்சை மிளகா, அது கூட 4-5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிடலாம். பூண்டு வந்து அதுக்கு மேலே அதிகமாக போட வேணாம். அப்படி போட்டிங்கன்னா அது பூண்டு குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து அரைச்சி தான் சேர்க்கலான்னு மிக்ஸி ஜாரில் போட்டேன். ஆனால் ரொம்ப நேரமாக கரண்ட்டே வரலை, அதனால் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கரண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரைச்சிட்டு சேருங்க, குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் கலருக்கு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு, வெங்காயமும் நல்லா முழுசாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை, இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் தேங்காய் சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை சுண்டை வச்சு சாப்பிட்றனால தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா மண் பாத்திரத்தில் சூடு பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம நல்லா இதை வற்ற விட போகிறோம். இப்போ உப்பு சேர்த்து இதை நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிம்மிலே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதித்து வற்றி வர அளவுக்கு விட்டுருங்க. அப்போ தான் இந்த குழம்புல நல்ல டேஸ்ட் இருக்கும். ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப புளிப்பும் இல்லாமல் அந்த வெங்காயத்தோட இனிப்பு டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா குழம்பு வற்றி கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த டயத்தில் ஒரே ஒரு சின்ன பீஸ் வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்த்தது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இனிப்பு காரத்தோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சைடிஷ் நம்ம பார்த்துடலாம். நான் காய் எதுவுமே இன்றைக்கி பொரிக்கலை, ஒரு துவையல் தான் அரைக்க போகிறேன். தேங்காய், பச்சை மிளகா, உடச்ச கடலை, 2 பூண்டு பல் போட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அம்மியில் வச்சு அரைக்கிறா இருந்தால் 2 சின்ன வெங்காயத்தை தட்டி வலிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த துவையல். இந்த குழம்பு கூட சுட சுட சாதத்தை போட்டு இந்த தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காய் எதுவுமே இன்றைக்கி சேர்த்துக்கல, சிம்பிளான சின்ன வெங்காய குழம்பும் தேங்காய் துவையல் தான் வச்சுருக்கேன். இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காய் சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கீரையோ இல்லை கோஸ் பொரியலோ செஞ்சிங்கன்னா இந்த குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் முட்டை எதுவுமே வீட்டில் இல்லை, இந்த வெயிலில் போய் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வெங்காய குழம்பு கூட ஒரு துவையில் ஒரு அப்பளமும் வச்சிங்கன்னா சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடும். வீட்டில் உள்ளவங்களும் பிடிக்காதுன்னு சொல்லாமல் சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.